முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ கடந்த ஒரு 10 நாளாவே வந்து நெறைய கேள்வி வேல் பிச்சைய பத்தி தான் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி, கமெண்ட்லேயும் சரி கேட்டுட்ருக்கீங்க. அதே மாரி முருகப்பெருமான் நெறைய பேருக்கு கனவு வழியா கைட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இத பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில பேர் சில மிஸ்டேக்கும் பண்ணியிருக்கீங்க. அது கனவுலயே வந்து அவர் வந்து அத கரெக்ட் பண்ணவும் செஞ்சிருக்காரு. அ ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. ஏன்னா வேல் பிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் முருகப்பெருமான் வடபழனி முருகப்பெருமான் ஒரு சப்ஸ்கிரைபர் வழியா நம்ம எல்லோருக்கும் ஒரு 9 மந்த்ஸ் முன்னாடி 9 மாசம் முன்னாடி நமக்கு சொன்ன விஷயம். அப்புறம் லண்டன்ல நடந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறமா, மிகப்பெரிய ஒரு மிராக்கிள்க்கு அப்புறமா தான் நான் எடுத்தேன். அப்புறம் எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சீங்க. இப்போ நிஜமாவே காட்டுத்தீ மாரி பரவுது வேல் பிச்சை. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நெறைய பேர் வேல் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதனால நெறைய கேள்விகளும் இருக்கு. நெறையா தவறுகளும் நடக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாரியும், அதே மாரி ஒரு 4 சம்பவங்கள் வேல் பிச்சை பத்தி நடந்தது வந்து வந்து உங்களுக்கு சொல்றேன். முருகப்பெருமான் எப்படி கைட் பண்றாரு? எப்படி வேல் பிச்சை எடுக்கறதுக்கு வந்து தூண்டி ஒரு குறி காட்டுனாரு? அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கு. எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கிற மாரி இருந்தா, அ முருகப்பெருமானை சுவாசிக்கவும், நேசிக்கவும் வைக்கும் நெறைய வீடியோக்கள் பார்த்துட்டுருக்கோம். உங்க வாழ்க்கைய நல்ல விதமாக மாற்றக்கூடிய பல பதிவுகள் வந்துட்டுருக்கு. நெறைய பேருக்கு நெறைய விதமான சொல்யூஷன் நம்ம வீடியோக்கள் மூலமாக முருகப்பெருமான் வந்து அவருடைய கருணைய காட்டி அருள் புரிஞ்சுட்டுருக்காரு. ஸோ நீங்க வந்து எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கலாம். ஸோ திருப்புகழ் புக்கு பத்தி தெரியாதவங்களுக்கு குயிக்கா ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ முத்து முத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 80 திருப்புகழ்கள் இருக்கிற புக்கு முருகப்பெருமானால் முழுக்க முழுக்க ஆசீர்வாதம் நிறைஞ்ச புக்கு. நீங்க போன மாசம் வீடியோலாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த புக்ல வந்து பதம் பிரிச்சு விளக்க உரையோட என்ன என்ன ஒரு ஒரு சிறப்புக்காக, ஒரு பலனுக்காக அது படிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து தெளிவா குடுத்துருக்கோம். புக்கு ஸோ ஸ்க்ரீன்ல காட்டுற ரம்யா சிஸ்டர் நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க வந்து ஆர்டர் எடுக்கறக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அட்டையெல்லாம் மாறி நீங்க வீடியோல பார்க்குறீங்க பாருங்க. புது அட்டை, புது பொலிவோட இருக்கு. ஸோ கந்த சஷ்டிக்கு இப்போ பல்கா ஆர்டர் பண்ணவங்களுக்கெல்லாம் இதான் அனுப்பிச்சிருக்கோம். நீங்களும் டொனேட் பண்றதுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம வேல் பிச்சைக்கு வரலாம். இப்போ நான் என்னோட வேல் பிச்சை அனுபவங்கள பத்தி சொன்னதுக்கப்புறம், வேல் பிச்சை ஆரம்பிச்சவங்க எக்கச்சக்கமான பேரு ஆக்சுவலி. எனக்கு காதுக்கு தெரிஞ்சே நெறைய பேரு, தெரியாம இன்னும் எவ்ளோ பேரு அப்டின்னே தெரியல. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, சில பேருக்கு வந்து கனவு வழியாவே முருகப்பெருமான் வந்து வேல் பிச்சை எடுக்க சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்டின்னா, மும்பைல இருக்காங்க ஒரு சகோதரி. அவங்களுக்கு வந்து கனவுல வந்து நான் போயிருக்கேன். கனவுல நான் போயிட்டு, "வேலை எடு, வேலை எடு" அப்டின்னு சொல்ட்டு அது மாரி ரிப்பீட்டடா நான் வந்து சொல்லிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் அவங்களுக்கு கோயில் அப்டி இப்டின்னு சொல்லி ஒரு சுத்தி வளைச்சு ஒரு கனவு வந்திருக்கு. அப்புறம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு உடனடியா எனக்கு சொல்ல தோணுனது வேல் பிச்சை தான். ஆப்வியஸ்லி வேலை எடு அப்டின்னு சொன்னது, நீங்க வேல் பிச்சை எடுக்கிறதுக்கு சொன்ன மாரி தான் ஆயிருக்கு சிஸ்டர். நீங்க எடுங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க எடுத்தாங்க. இது ஒருத்தங்களுக்கு. இன்னொருத்தங்களுக்கு எப்டின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். எப்டின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு முருகன் கிட்டயே வைக்கிறாங்க. முருகா இது வந்து இதுக்கு சொல்யூஷன் எனக்கு நீ ஏதோ ஒரு வழியா காட்டணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க முருகன் கிட்ட வைக்கிறாங்க. வேண்டி சில நிமிஷத்துலயே வந்து ஃபோன் எடுக்கும்போது, நான் அந்த 9 மாசத்துக்கு முன்னாடி மொத போட்ட வேல் பிச்சை வீடியோ அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, "நான் ரீசென்ட்டா எனக்கு ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால உங்க வீடியோவே நான் வந்து 1 மாசமா பார்க்க முடியல. அப்படிங்கும்போது YouTubeல ஃபுல்லா என்னோட ஒர்க் ரிலேட்டடா தான் வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படிங்கும்போது அதோட ரெக்கமெண்டேஷன் தான் வந்திருக்கணும். எப்படி 9 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோ ஏன் இப்ப வந்துச்சு தெரியல. அதான் ரீசென்ட்டா வந்த ஒண்ணு, சில சமயம் வைரல் ஆகுற ஒண்ணு வந்து சப்ஸ்கிரைபர தேடி போகும் ஆக்சுவலி. ஆனா, இந்த வீடியோ ஏன் வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு நான் கேட்ட மயத்துக்கு உடனே வேல் பிச்சை அப்டின்னாரு. அப்படிங்கிற வழியா எனக்கு அந்த வீடியோ வழியா பதில் சொன்னாரு. நான் உடனே அது பார்த்தேன். அதுக்கப்புறமா முடிவு பண்ணிட்டு வேல் பிச்சை எடுத்தாச்சு. ஸோ வேல் வாங்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அவங்களும் அம்மாவும் கிளம்புறாங்க. வீட்ட விட்டு வெளிய வந்து அவங்க கார் எடுத்து கிளம்புன உடனே ஒரு ஆப்போசிட்ல ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறாங்க. அவங்க வந்து அடிபட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஸோ எடுத்தோனயே இந்த மாரி ஒரு சகுனம் வர்றதும் சகோதரிக்கு ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அம்மாவும் இருந்துட்டு, "இல்ல வீட்டுக்கு போயிடலாம். இந்த மாரி வந்து இப்படி கண்ல பார்த்துட்டு நம்ம கிளம்பக்கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. சகோதரி அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்றாங்க. முருகன் பெருமான்கிட்ட வேண்டிட்டு
வேல்மாறல் சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. "திருத்தணியில் உதித்தருளும்" பாட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ வந்து அவர் எந்திரிக்கணும். அவர் எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா, நாங்க வந்து கடைக்கு போய் வேல் வாங்கிட்டு வரோம். இல்லைன்னா நாங்க திரும்ப வீட்டுக்கு போறோம் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலேயே இவங்க மந்திரம் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு முகத்தில தண்ணியெல்லாம் தெளிச்சு, அவரு அதிர்ச்சியில மயங்கிட்டாரு. ஸோ கடைக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, கடையில போய் வேலும் வாங்கிட்டு, முருகா இப்படி ஒரு சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. ஐ மீன் ஆரம்பத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு இப்போ நான் வேல் வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன். ஸோ நீ உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டே வராங்க. பார்த்தீங்கன்னா, வந்த ஆட்டோல வந்து முன்னாடி ஒரு வேல் இருக்கு. சந்தோஷமாயிடுச்சு. பட் ஓகே ஆட்டோல கூட வந்து இப்போ வேல் இருக்கிற சகஜம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, நீங்க பார்த்தீங்கன்னா, அ இறங்கி அவங்க ஜிபே பண்ணியிருக்காங்க. அப்பதான் நோட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்டோ டிரைவர் பேரு முருகன். ஸோ ஸோ இத விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? ஸோ அந்த ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சு அப்டின்னா, இவங்க கெளம்பும்போது அத தடுக்க வந்து நினைத்தது இவங்களோட கர்மா. இவங்க கர்மா தான் வந்து அந்த வேல் பிச்சைய கூட எடுக்க விடாம தடுக்க பார்த்துருக்கு. ஆனா இவங்க சகோதரி அந்த இடத்துல ஆன் தி வேலயே ஸ்பாட்லயே இருந்து வேல்மாறல் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப வந்து அந்த வேல்மாறல் தான் வந்து அந்த தடைய நீக்கி இவங்கள வேல வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து முருகரே கொண்டு வந்து விட்டுட்டு போன மாரி விட்டு போக வச்சது வேல்மாறல் அப்டிங்கிறது எனக்கு தோணுச்சு. இப்படி ஒருத்தங்களுக்கு நடந்தது. அடுத்தது பாருங்க, இன்னும் ஒருத்தங்க தான் வந்து ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. அது என்னன்னு சொல்றேன். ஸோ இவங்க வந்து அ வேல் பிச்சை எடுத்திருக்காங்க. வேல் பிச்சை எடுக்கும்போது இவங்களுக்கு என்ன பிளான்னா, வேல் பிச்சை எடுத்து ஒரு வேல் வாங்கணும். அதேமாரி இவங்க காசு குடுத்து ஒண்ணு வாங்கி வீட்ல வச்சு பாராயணம் பண்ணுறதுக்காக வீட்ல வைக்கணும். வேல் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ இவங்க வேல் பிச்சை எடுத்திருக்காங்க. 2 வேல் வாங்கி அம் வீட்ல வச்சுட்டு, ஒரு சின்ன வேல், ஒரு பெரிய வேல் அப்படின்னு வச்சு 48 நாள் வச்சு வேல்மாறல் பாராயணம் பண்ணி, அப்புறமா கோயிலுக்கு கொண்டு போய் குடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. 48 நாள் பாராயணம் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ சின்ன வேலு போட்டுட்டாங்க. பெரிய வேல் வந்து அவங்களே வச்சுட்டாங்க. இவங்க வச்சுட்டாங்க. வேல் சாத்திட்டு வராங்க. சின்ன வேல வந்து சாத்திட்டு வராங்க. அன்னைக்கு நைட்டே ஒரு கனவு. சகோதரி ஒரு கோயில்ல உட்காந்துருக்காங்க. அ அவங்களுக்கு வந்து ம் அ ஒரு எல்லோ கலர் சாரி போட்டிருக்காங்க. அ கழுத்தில மாலை போட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு லேடி வர்றாங்க. அவங்க கையில பெரிய ஒரு வேல் இருக்கு. பெருசுனாலும் அவ்ளோ பெரிய வேல். அந்த வேலோட முகம் மட்டுமே பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கை விரல் நுனியிலிருந்து அ அந்த முழங்கை வரைக்கும் அவ்ளோ பெருசு இருக்கு. அவ்ளோ பெரிய வேல். கையில கொண்டு வந்து அப்டியே குடுக்குறாங்க. குடுத்து, "இந்தா இத கொண்டு போய் கோயில்ல குடு போ" அப்டிங்கிறாங்க. "ஆமா நான் கோயிலுக்கு தான் போறேன். நான் கொண்டு போய் குடுத்துர்றேன்" அப்டின்னு சகோதரியும் சொல்றாங்க. இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அவங்களுக்கு என்னன்னு புரியல. ஸோ ரம்யாவோட நம்பர் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ரம்யாவுடைய என்கிட்ட வந்தது அந்த மெசேஜ். அ என்ன அப்டின்னா, அ அப்புறமா நாங்க விசாரிச்சு பார்த்தோம். ஓகே எங்களுக்கு வந்து கனவு மட்டும் தான் தெரியும். அவங்க வேல் பிச்சை எடுத்தது, 2 வேல் வச்சிருந்தது எதுவுமே தெரியாது. நாங்க வந்து அப்ப விசாரிக்கும்போது எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. சகோதரி வேல் பிச்சை எடுத்த காசு நெறைய வந்திருக்கு. அந்த 2வது வேலுமே வேல் பிச்சை எடுத்த காசுல தான் வாங்கி வச்சிருந்திருக்காங்க. ஸோ, அந்தனால கனவுல வந்து அந்த வேல் வந்து "நீ கோயிலுக்கு சேர்ந்தது. நீ கோயிலுக்கு கொண்டு வந்து குடுன்னு" சொல்லிட்டு, அந்த லேடி வழியா முருகன் இல்லன்னா அம்மன் வந்து கனவுல சொல்லியாச்சு. ஸோ, நாங்க உடனே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனடியா கொண்டு போய் அந்த வேல சாத்திருங்க அப்படின்னு சொன்னவும், அந்த சகோதரி அத வந்து செஞ்சாங்க. ஸோ இது ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக். இது மாரி எல்லாமே நான் உங்களுக்கு போக போக கவர் பண்றேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு சின்ன சம்பவம் சொல்லிர்றேன். வேல் பிச்சை வந்து எடுக்கிறது எப்படி வேணா கனவு வழியா வரலாம். நமக்கு அது என்னோட வடிவத்தில ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு. இன்னொரு லேடியோட வடிவத்தில ஒரு ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. அது மாரி நம்ம திருப்புகழ் ஆர்மியில இருக்கிற சம்யுக்தா சின்ன பொண்ணு. அவங்களுக்கு 17, 18 வயசு தான் ஆகுது. அவங்க வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு எம்பிபிஎஸ்க்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. 2 வருஷமா வந்து அட்டெம்ப்ட் பண்ணிட்டு, இதனால வந்து லாஸ்ட் இயர் கிடைக்கலன்னு கொஞ்சம் டிப்ரஷன்ல இருக்காங்க. இந்த வருஷம் ஃபுல்லா முருகன் கிட்ட சரணடைஞ்சு, கம்ப்ளீட்டா முருகனோட தீவிர பக்தரா மாறி, திருப்புகழ், வேல்மாறல்லாம் படிச்சுட்டுருக்காங்க. அப்படி வந்து அவங்களுக்கு வேல் பிச்சை எடுக்கணும் அப்படின்னு தோணிருக்கு. சரி பார்ப்போம். காலேஜ் இதெல்லாம் அட்மிஷன்லாம் எப்போ போறோம் அப்படின்னு தெரியல. கவுன்சிலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொறுமையா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சரி கரெக்டான டைம் பார்த்துட்டு இது பண்ணலான்னு. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அவங்க டெய்லியும் போற முருகன் கோயில் இருக்கு. முருகன் கோயில்ல வந்து அந்த அந்த முருகன் கோயில்ல கையில வந்து ஐ மீன் அந்த முருகன் கனவுல வந்திருக்காரு. அப்போ அந்த கோயில்ல இருக்கிற முருகன் கையில இருக்கிற அந்த வேல் இருக்கு இல்லைங்களா? கனவுல அந்த வேல் வந்து டக்குன்னு கீழ விழுந்துருது. அவர் கையிலேருந்து நழுவி கீழ விழுந்துருச்சு. அப்புறம் முருகப்பெருமான் வந்து கனவுலயே அழுகுறாரு. இப்படி ஒரு கனவு வந்திருக்கு.
அப்போ சாம் என்கிட்ட வந்து சொன்னா, நான் உடனே வந்துட்டு சரி என்னவா இருக்கும்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறமா நான் என்னோட வேல் பிச்சை வீடியோ போடவும், அவளுக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு. அப்போ அ சாம் என்ன சொன்னாங்கன்னா, அம் "இல்ல இது வந்து நான் வேல் பிச்சை எடுக்கணும்னு வந்து நான் முடிவு பண்ணியிருந்தேன் இல்லக்கா. அதனால வந்து அதுதான் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னோனே, அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது, அவரு ஏன் வேல கீழ போட்டாருன்னு அப்புறம் தான் புரிஞ்சது. "எனக்கு இந்த வேல் வேண்டாம். நீ எனக்கு வேற வாங்கி குடு" அப்படின்னு கண்ணீர் விட்டு கேட்டிருக்காருங்க. அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது. உடனடியா "நீ வந்து இது செய்யி" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அம் சாம் வந்து வேல் பிச்சை எடுத்து அவங்க வேல்ஸ வந்து சாத்திட்டாங்க. அ சா அவங்க அந்த 6 நாள் வந்து வீட்ல வச்சு வேல்மாறல் பாராயணம் பண்ணி, டெய்லி அபிஷேகம் பண்ணி, வேல் பூஜை பண்ணிட்டுருக்கும்போதே, அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சு, அது கன்ஃபர்மேஷனும் கிடைச்சு, அதுக்கப்புறம் வேல் சாத்திட்டு, அதுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டும் வந்துட்டாங்க. ஸோ இது மாரி நெறைய பேருக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்ந்துட்டுருக்கிறத கண்கூடா பார்க்குறோம். ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். ஸோ வந்து உங்களுக்கு முருகப்பெருமான் இது மாரி கனவுல ஏதோ ஒரு குறி காட்டுனாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்கு. தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கு. இல்ல லைஃப்ல நிம்மதி வேணும். இல்ல முருகனுக்காக இது பண்ணணும் போல இருக்கு. அப்படி எதுவா இருந்தாலும் வேல் பிச்சையை நீங்கள் எடுக்கலாம். ஸோ வேல் பிச்சை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அ மற்றவர்கள்கிட்ட இருந்து பிச்சை எடுத்து, அதுக்கப்புறம் அது வேலா வாங்கி முருகனுக்கு சாத்துறது. ஸோ இதுல வந்து என்னென்ன ஸ்டெப் இருக்குங்கிறது தான் நெறைய பேருக்கு குழப்பமே. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இது மடிப்பிச்சை கிடையாது. இது வேல் பிச்சை. நெறைய பேர் வந்து வெளிய போய் நின்னு, நம்ம வந்து கோயிலுக்கு முன்னாடி நின்னு பிச்சை எடுத்து வேல் வாங்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. அது கம்பல்சரி கிடையாது. அப்படியும் செய்யலாம். ஆனா, அது கம்பல்சரி கிடையாது. நான் இப்போ வந்து அ மொத ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வேல் பிச்சை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த கோயிலுக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்க வீட்டு பக்கத்துல கன்வீனியன்ட்டா இருக்கிற மாரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கோயிலா பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா அட்டென்ஷனும் கிடைக்கும். நீங்க வந்து ரொம்ப திருப்தியா செய்ய முடியும். ஸோ முருகப்பெருமான் இருக்கிற கோயிலா தான் இருக்கணும் கம்பல்சரி. நீங்க கோயில்ல விசாரிச்சுட்டு அவங்களுக்கு அம் ஒண்ணு உண்டியல்ல போடுற மாரியும் நீங்க வேல் வாங்கலாம். சின்ன வேலா வாங்கி உண்டியல்ல நீங்க போட்டுறலாம். இல்ல முருகப்பெருமான் கையில இருக்கிற மாரி பெரிய வேலா வாங்கி சாத்தவும் செய்யலாம். 1 அடி, 1 1/2 அடி அப்படி கூட நீங்க செய்யலாம். அது வந்து அ கோயில்ல போய் நீங்க கேட்டுக்கோங்க. என்ன மெட்டல்ல ஃபர்ஸ்ட்டு வேணும்? லைக் வெள்ளியா? பித்தளையா? இல்ல ஐம்பொன்னா? அப்படிங்கிறத வந்து நீங்க கேட்டுக்கோங்க. அதே மாரி உங்களால எது செய்ய முடியுமோ அப்படிங்கிறதும் நீங்க அவங்ககிட்ட சொல்லி முடிவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு என்ன மெட்டல்ல அ என்ன எந்த எவ்வளோ பெருசு? 1 1/2 அடியா? 1 அடியா? அப்படிங்கிறத நீங்க சொல்லி, வேலுடைய விலை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூ. 3000 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்தது நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 5 பேரு டூ ஒரு 11 பேர் வரைக்கும். நீங்க எவ்வளோ பேர்ட்ட வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஸோ யார் யாருன்னு முடிவு பண்ணிட்டு, இப்ப அந்த ரூ. 3000 வந்து ஒரு ரூ. 50 சேர்த்தி அல்லது ரூ. 100 சேர்த்தி ரூ. 3100 நீங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டு, கால் பண்ணி கேட்டா போதும். மெசேஜ்லாம் வேணாம். கால் பண்ணி கேளுங்க. அப்பதான் உங்கள இனம் புரியாத ஒரு தர்ம சங்கடம் வரும். அது வந்ததுன்னா அதான் நம்மளுடைய கர்ம வினை தீரும். பின்னாடி வரக்கூடிய சங்கடங்கள் தவிர்க்கப்படும். அப்படிதான் அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கால் பண்ணியாவது நீங்க கேட்கணும். இல்ல நேர்லயும் கேட்கலாம். அம் அ அப்போ வந்து நீங்க கேட்டுட்டு, அந்த ஒரு ரூ. 100 அதிகமாவே நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா வேல் வாங்கும்போது, அம் உங்களுடைய காசு அதில எதுவுமே போடக்கூடாது. எல்லாமே மத்தவங்களுக்கு காசு பிச்சை எடுத்த காசாக தான் இருக்கணும். அதே மாரி வீட்ல இருக்கிறவங்ககிட்ட வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. அம்மாகிட்ட, அப்பாகிட்ட, ஹஸ்பண்ட் கிட்ட, ஒய்ஃப் கிட்ட வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க வேற ஒரு குடும்பத்துக்கு போயிட்டீங்க அப்டின்னா, நீங்க அம்மா, அப்பாட்ட, கூட பொறந்தவங்ககிட்ட அப்படி கேட்கலாம். இல்ல ஒரே வீட்ல இருக்கிறவங்ககிட்ட கேட்கறத அவாய்ட் பண்ணுங்க. ஓகே அது. அடுத்தது அ இப்போ எல்லார்கிட்டயும் வாங்கிட்டீங்க. கேட்டு அமௌண்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜிபே பண்ண சொன்னாலே ஓகே தான். ஐ மீன் கால் பண்ணி பேசிட்டு ஜிபே பண்ண சொன்னீங்கனாலே ஓகே தான். இப்போ உங்களுக்கு காசு சேர்ந்துருச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா, கோயில்ல வந்து பேசிட்டு எந்த நாள் வேல் சாத்துறது அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறீங்க. இல்ல உண்டியல்ல போடுற மாரி இருந்தா, நீங்க குருக்கள்ட்டலாம் பேச வேண்டியதில்ல. நீங்களாவே ஒரு நாள் பார்த்து நீங்க போயிட்டு உண்டியல்ல போட்டுறலாம். கரெக்ட்டா? ஸோ வேல் சாத்துற மாரி இருந்தா குருக்கள்ட்ட பேசிட்டு, ஒரு நாள முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கு 1 நாள் முன்னாடி போயி அல்லது 3 நாள் முன்னாடி ஒரு வேள கடை லீவு அது இது உங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில ஒரு 3 நாள். இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6 நாள். அப்படி நீங்க முன்னாடி போய் வேல வாங்கிட்டு வந்து, நீங்க வேல் பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க வேல் பிச்சை எடுக்கும்போது, மொத ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் தெரியுமா? அப்பவே நீங்க வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிரணும். ஏன்னா, அந்த வேல் வந்து இப்போ அந்த காசு வடிவில உங்ககிட்ட ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ, அது இன்னும் வேலா மாறல அவ்வளோதான். அதுலேருந்தே நீங்க வேல்மாறல் படிக்கணும். வேல் சாத்துற அன்னைக்கு வரைக்கும் படிக்கணும்.
ஓகேங்களா? அது மட்டும் நீங்க மறந்துறாதீங்க. கம்பல்சரி செய்யணும். பீரியட்ஸா இருந்தா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆஸ் யூசுவல் அவ்வளோதான். ஸோ, நீங்க வந்து இப்போ அ பேசிட்டு, நாள் குறிச்சுட்டு, நீங்க வேல் வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சாச்சு. இப்போ வேல் வீட்ல இருக்கிற நாள் வரைக்கும், அந்த 3, 6 நாள், 1 நாள் அப்படி இருக்கிற வரைக்குமே டெய்லி வேல்மாறல் படிச்சு, டெய்லியுமே அபிஷேகம் பண்ணிட்டு, நீங்க வேல் கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டு, வேல் மேல ஒரு சந்தனத்த உருட்டி வச்சுட்டு, டெய்லியும் வேல்மாறல் படிங்க. கண்டிப்பா ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும், பூ வைக்கணும். இதெல்லாம் மஸ்ட்டு. ஸோ, இதெல்லாம் நம்ம முன்னாடி 2, 3 வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ, இதில நமக்கு மோஸ்ட்லி எந்த டவுட்டும் இருக்காது. ஸோ, இப்ப நீங்க வேல் சாத்தும்போது, அங்க வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, கோயில்ல வந்து அபிஷேகம் பண்ணி பண்றது நல்லது. ஏன்னா, நம்ம வீட்லேருந்து கொண்டு போற வேல அப்படியே வாங்கி வைக்க மாட்டாங்க. அபிஷேகம் பண்ணி தான் வைப்பாங்க. அப்படி வச்சாங்க அப்படின்னா, நீங்க ஒத்துக்காதீங்க. எனக்கு வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அங்க அ சி சில சமயம் லைக் ரூ. 500 ரூ. 1000 அது மாரி கட்டுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். காசு நீங்க கட்டி அபிஷேகத்துக்கு கட்டி, ஆ வந்து நீங்க முருகனுக்கும், வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வேல் சாத்த சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா மட்டும், நீங்க அப்படியே சாத்தலாம். ஓகேவா? இது. அதுக்கப்புறம் வந்து அங்க வேல் சாத்துனதுக்கு அப்புறமா கண்டிப்பா வேல்மாறல் படிங்க. அதே மாரி முருகனுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு புடிச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ. ஃப்ரூட்ஸு, பூவு, தேன், தினை மாவு, இது நெய்யி, பாலு, தயிரு இப்படி அபிஷேக பொருட்கள் அது மாரி அபிஷேகம் பண்ற மாரி இருந்தா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வாங்கிட்டு போய் மனசார திருப்தியா முருகனுக்கு குடுத்துட்டு, வேல சாத்திட்டு, அங்க வேல்மாறல் படிச்சுட்டு வாங்க. அவ்வளோதான். இதோட முடிஞ்சது. இதுல உங்க மெயினா தெரிஞ்சுக்கிறது, உங்க காச வந்து அதுல ஒண்ணும் போடக்கூடாது. அதே மாரி மத்தவங்க காசு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஸோ வேல் சாத்துற அன்னைக்கே அதுல ஏதாவது மீதி அமௌண்ட் இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து உண்டியல்ல போட்டு வந்துருங்க. இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ரூ. 100 ரூ. 200 அதிகமா தான் வாங்கணும். ஓகே. ஏன்னா உங்க காச போட முடியாது. அப்படி ஒரு வேள இது திடீர்னு அதிகமாயிருச்சு அப்படிங்கிற மாரி சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, திருப்பி இன்னொருத்தவங்ககிட்ட பிக்ஷை எடுத்து அப்புறம் அந்த காச போட்டு வாங்குங்க. ஸோ, அதே மாரி சகோதரி செஞ்ச மாரி 2 வேல் வாங்கி 1 வீட்ல வச்சுக்கலாம் அப்டின்னா, மத்தவங்க கர்மம் வாங்கி உங்க வீட்ல பத்திரமா வச்சுக்கிறீங்க அப்டின்னு அர்த்தம். ஸோ, ஆப்வியஸ்லி நமக்கு அதெல்லாம் வேணாம். ஸோ, உடனே அது கண்டிப்பா அது முருகனுக்கானது. அவர் கூலி குடுக்காததுக்கே வந்து லண்டன்லேருந்து வயலூர் வர வச்சு கூலி கட்ட வச்சாரு. கரெக்ட்டுங்களா? ஸோ, அப்ப என்னன்னா, நீங்க வேலையே வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அவர் வந்து என்ன அதனால தான் கனவுல டைரக்ட்டா சொல்லிட்டாரு. "என்னோட வேல் உங்கிட்ட இருக்குமா? கொண்டு வந்து குடு" அப்டின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டாரு. அப்ப யோசிச்சு பாருங்க. அவரு எவ்ளோ தூரம் வந்து நம்ம பண்றதெல்லாம் கவனிக்கிறாரு. நம்ம நம்ம வீடியோஸ்ல பேசுறதெல்லாம் கவனிக்கிறாரு. நீங்க கமெண்ட்ல போடுறத கவனிக்கிறாரு. நீங்க வந்து உங்களுக்கு கைட் பண்றாரு. தப்பானா இல்ல இது செய்யாதன்னு வந்து கைட் பண்றாரு அப்டின்னா, இது அவரு அப்ரூவ் பண்ணி, அவர் கையெழுத்து போட்டு குடுத்த ஒரு விஷயம் வேல் பிச்சை. ஏன்னா யாருமே எங்கேயுமே இத பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க இதுவரைக்கும். அ இது வந்து நம்ம சேனல்ல மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இத வந்து கண்கூடா இப்ப ஆயிரக்கணக்கான பேர் வந்து இத பண்ணி, அதோடைய பலனையும் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ, ஆ மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். இப்ப வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து என்னன்னா, ஆ அங்க கண்டிப்பா கோயில் இருந்தா மட்டும் தான் செய்ய முடியும். இல்லைன்னா, நான் அங்கேயே வந்து ஃபோன்ல காசு வாங்கிக்கிறேன். ஊர்ல யாராவது வாங்கி போட சொல்றேன் அப்டின்னா, அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. உங்க கையார செஞ்சா மட்டும் தான் அந்த இது இருக்கும். ஸோ, உங்க ஊர்ல எங்க இருந்தாலும் வந்து உங்க நியரஸ்ட்டா இல்ல பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்கலாம் கூட கேட்டாங்க. அப்ப வந்து நீங்க வந்து அதுலேருந்து நியரஸ்ட்டா முருகர் கோயில் எங்க இருக்குன்னு பார்த்து, எப்படியாவது வந்து நீங்க வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. அதே மாரி வேல் பிக்ஷை எடுத்தவங்களோட மிராக்கிள்ஸ் இருந்தாலும் வந்து ஷேர் பண்ணுங்க. கேட்க ரொம்பவே நிஜமா சொல்றேன் ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ நான் கமெண்ட் செக் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாரி வாழ்க்கையை நல்ல விதமா மாத்தக்கூடிய பல வீடியோக்கள் பார்த்துட்டு வரேன். எதையும் மிஸ் பண்ணிறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.